இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சம்பால் செய்ய போகிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் வெட்டி ரவுண்டாக உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள் 2.5 கரண்டி. இந்த கரண்டியில் இது பிளாச்சா, நம்ம பிளாச்சா கொஞ்சம் தான் போட போகிறோம். இது இந்த மீன்லாம் பொரிக்கிற இந்த மாவு, கேப்சி மாவு மாதிரி தான் போட்டு பொரிக்க போகிறோம். இது கடுகு பாருங்கள், கடுகு, உப்பு, லெமன் கொஞ்சம், ரொம்ப ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் தான் வெட்டி ஊற்றி பார்க்கலாமே. தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 3, இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். நான் செய்கிறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாம் அரைச்சிடுவோம். ஓகே, இது கொஞ்சம் போடுறோம் பிளாச்சம். நீங்கள் செய்வோன்னா பிளாச்சம் போட வேணாம். மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சுக்குவோம். பொரிக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கத்திரிக்காய் பொரிச்சு வச்சு அந்த பொரிச்ச எண்ணெயே கொஞ்சம் ஊற்றுறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா பொரிச்சு இதில் இருக்கும் எண்ணெய். போட்டுக்குவோம் ஒரு உப்பு போட்டுக்குவோம். ரொம்ப போட வேணாம், ஏன்னா கத்திரிக்காய் பொரிக்கும் போது போட்டேன். 2 கத்திரிக்காய் போட்டுக்குவோம். ஓகே, இந்த எலுமிச்சை பழத்தை ஊற்றிக்குவோம். அந்த பச்சை பாய்க்காதீங்க, இந்த மஞ்சள் லெமன் பைங்க. உங்களுக்கு லெமன் போட பிடிக்கலன்னா புளி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இப்போ இந்த ரசா பண்ணுறதுக்கு போடுங்க, மெகியோட. நம்ம அதை காட்டல, சாரி. கொஞ்சமாக பிடிக்கலன்னா வேணாம். சட்டி பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இது நான் 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணால் எல்லோ பேக்கில் கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. 37 cm இது. நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். உப்பு இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி, உப்பு பத்தலை, கொஞ்சோண்டு போடுவோம். கத்திரிக்காய் சம்பால் அப்படி உங்களுக்கு இந்த லெமன் ஊற்ற பிடிக்குன்னா புளி ஊற்றிக்கலாம். நான் என்னத்துக்கு சொன்னேன்னா, லெமன் ஊற்றினா வேறு டேஸ்ட், புளி ஊற்றினா வேறு டேஸ்ட். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.